ஹே கைஸ், எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ஆஃப்டர் லாங் டைம் பார்த்தீங்கன்னா நான் வீடியோ போடுறேன். ஸோ இன்றைக்கி நான் வீடியோ என்ன பார்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ என் கையில் இருக்கிற இந்த ஃபோனை பார்த்தீங்கன்னா நம்ம டீலோட் பண்ணி பவர் பட்டனையும் வால்யூம் பட்டனையும் மாற்ற போகிறோம். ஏன் மாற்ற போகிறோன்னு கேட்டிங்கன்னா, பவர் பட்டன் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 5-6 வருஷமாக ஆச்சுன்னு ஒருங்கி, வால்யூம் பட்டனும் பார்த்தீங்கன்னா ஒர்க் ஆகுது, பட்டு கன்சிஸ்டண்ட்டாக ஒர்க் ஆக மாட்டேங்குது, அப்பப்போ ஒர்க் ஆகுது, அந்த மாதிரி இருக்குது. ஸோ இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஃபோனை டேர்டவுன் பண்ணி உள்ளே பார்த்தீங்கன்னா பவர் பட்டனையும் வால்யூம் பட்டனையும் ரீப்ளேஸ் பண்ண போகிறோம். ஸோ ரொம்ப பேசாமல் வீடியோக்குள்ள போகும். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா நான் சொன்ன ஃபோன். இந்த ஃபோனோட பேர் பார்த்தீங்கன்னா Lenovo Vibe K5 Note. இந்த ஃபோனில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பிரச்சனை என்னென்னா, வால்யூம் பட்டன் பார்த்தீங்கன்னா அப்படியே கரெக்டாக கையோடு வந்துடும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பவர் பட்டன் நொறுங்கி அப்படியே தூளாக கீழே விழுந்துருச்சு. அன்ஃபார்ச்சுனேட்லி பார்த்தீங்கன்னா அது நம்ம வீடியோ எடுக்கிறதுக்கு முன்னாடி நடந்துருச்சு. ஸோ ரெக்கார்ட் பண்ணல. இப்போ இந்த ஃபோனை எப்படி தான் ஆன் பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா, நம்ம சார்ஜ் போட்டோம்னா பவர் சிம்பிள் அதுவே காமிக்க ஆன் பண்ணுற மாதிரி. ஸோ அதை வச்சு நம்ம ஃபோன் ஆன் பண்ணிக்கலாம். ஸோ அந்த பிரச்சனையை பெர்மனெண்ட்டாக சால்வ் பண்ணுறதுக்காக என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்மக்கிட்ட ஸ்பேருக்கு கிடக்கிற ஒரு சாம்சங் J7 இருக்குது. அந்த J7ஓட பவர் பட்டனையும் வால்யூம் பட்டனையும் கழட்டி நம்ம இந்த ஃபோனுக்கு போட போகிறோம். ஏன் நம்ம ஸ்பெசிஃபிக்காக J7 சூஸ் பண்ணோம்னா 2 காரணம் இருக்குது. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, J7ஓட பவர் பட்டனும் வால்யூம் பட்டனோட சைஸும் பார்த்தீங்கன்னா இந்த ஃபோனோட வால்யூம் பட்டன் பவர் பட்டன் சைஸோட எக்ஸாக்டாக மேட்ச் ஆகுது. ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ஸ்பெசிஃபிக்கான பவர் பட்டன் வால்யூம் பட்டன் யூஸ் பண்ணுறோம். அண்ட் செகண்ட் ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்மக்கிட்ட வேறு ஃபோன் இல்லை ஸ்பேர் இருக்குது. அதனால தான் பார்த்தீங்கன்னா இதை யூஸ் பண்ணுறோம். ஸோ வால்யூம் பட்டனையும் பவர் பட்டனையும் ஆர்டருக்கு ஃபஸ்ட்டு நம்ம ஃபோனை கழட்டணும். கழட்டுறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா சிம் ட்ரே இருக்குல்ல, சிம் ட்ரேவே நம்ம வெளியே எடுத்துருவோம். ஸோ நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக சிம் ட்ரைவ் ஃபஸ்ட்டு எடுத்ததுக்கப்புறம் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு உங்ககிட்ட ப்ரொஃபஷனல் டூல்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா அதை யூஸ் பண்ணுங்கள் ஃபோனை கழட்டி. இன்கேஸ் என்ன மாதிரியே உங்ககிட்ட இல்லைன்னா, உங்ககிட்ட நகம் இருந்துச்சுன்னா நகத்தை வச்சு ஃபோன் டிஸ்பிளேக்கும் அந்த பாடி பேனலுக்கும் இருக்கிற கேப்பை உண்டாக்கி கழட்டுங்க. பட் இது பார்த்தீங்கன்னா சஜஸ்டட் கிடையாது இந்த மெத்தடு. பிகாஸ் கொஞ்சம் மிஸ் ஆனாலும் கைக்கு நகத்துக்கு அடிபடும், இல்லைன்னா நகமே கூட பேந்தரலாம். ஸோ பார்த்தீங்கன்னா அது உங்கள் ஓன் டிஸ்கில் ட்ரை பண்ணுங்கள். ஸோ வீடியோவில் பண்ணுற மாதிரியே பார்த்தீங்கன்னா எட்ஜில் மட்டும் கரெக்டாக நகத்தை விடுங்க. பிகாஸ் நீங்கள் சென்ட்ரல் இருக்கீங்க, அதாவது ஃப்ளெக்ஸிபிளை உடைக்க வாய்ப்பு இருக்குது, அதாவது கட் பண்ண வாய்ப்பு இருக்குது. சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம கழட்டினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஃபிங்கர் பிரிண்ட் பின்னாடி இருக்கிற ஃபோனாக இருந்தால் பார்த்து கழட்டுங்க. பிகாஸ் சில ஃபோனில் பார்த்தீங்கன்னா ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டாக பேக் பேனலோட ஒட்டி வச்சுருப்பானுங்க. பட் நம்ம ஃபோனில் பார்த்தீங்கன்னா ஃபிங்கர் பிரிண்ட் சென்சாரை மதர் போர்டோடையே ஒட்டி தான் இருக்குது. ஸோ அதனால் நமக்கு பார்த்தீங்கன்னா எந்த பிரச்சனையுமே இல்லை. ஸோ திறந்தோடனே பார்த்தீங்கன்னா நம்ம கேமரா, மதர் போர்டு, அப்புறம் பார்த்தீங்கன்னா பேட்டரி பார்த்தீங்கன்னா 9 வருஷம் யூஸ் பண்ணதுக்கான தடையமே இல்லை. அதுக்குன்னு பேட்டரி நல்லா இருக்கலாம் சொல்ல முடியாது. பேட்டரி சார்ஜ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஆவரேஜாக தான் நிற்கும், ஒரு மணி நேரத்துக்கு சார்ஜ் நிற்கும். ஆனால் அந்த ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் சுற்றியே பார்த்தீங்கன்னா அழுக்கு அப்படியே படிஞ்சிருக்குது ரவுண்ட் ஷேப்பில். பிகாஸ் அந்த பேக் பேனலில் சுற்றி, அதாவது அந்த ஃபிங்கர் பிரிண்ட் சென்சாரோட கட்டிங் சுற்றி இருக்கிற அழுக்கு ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த சென்சாரில் தான் படிஞ்சிருக்குது. ஸோ அதை பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணிப்போம். பார்த்தீங்கன்னா நம்ம பேக் பேனில் கையில் எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா பவர் பட்டனையும் வால்யூம் பட்டனையும் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கான ஸ்லாட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். பட் அங்கே தான் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ட்விஸ்ட். ஏன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபோன் ரொம்ப நாள் இந்த உடஞ்ச பவர் பட்டனும் வால்யூம் பட்டனோடவே இருந்ததாட்டி என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த வால்யூம் பட்டன் பவர் பட்டனை சுற்றி ஒரு கிளிப்பு மாதிரி வரும். அது பார்த்தீங்கன்னா இத்தனை நாள் யூஸ் பண்ணாமல் வச்சதாவது பார்த்தீங்கன்னா அங்கேயே ஒட்டிக்கிச்சு. அந்த லாக் மாதிரி இருக்கும், அந்த லாக்லேயே பார்த்தீங்கன்னா ஒட்டிக்கிச்சு. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அதை நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம். எதை வச்சு க்ளீன் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா பின்னூசி வச்சு தான். ஸோ இப்போ தான் பார்த்தீங்கன்னா நம்ம க்ளீன் பண்ணி முடிச்சோன்னே பார்த்தீங்கன்னா அந்த சாம்சங் J7 பவர் பட்டன் இருக்குல்ல, அதை எடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ஃபோனில் மாட்டுவோம். பவர் பட்டனை கரெக்டாக அதோட பொசிஷனில் வச்சுட்டு பார்த்தீங்கன்னா அதுக்கு சுற்றி பார்த்தீங்கன்னா 2 கிளிப்பு மாதிரி இருக்கும். கிளிப்புன்னு சொல்ல முடியாது, ஒரு பேண்டு மாதிரி இருக்கும். ஸோ அதை பார்த்தீங்கன்னா கரெக்டாக அதோட லாக்கில் பார்த்தீங்கன்னா நம்ம லாக் பண்ணிடுவோம். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம வால்யூம் பட்டனையும் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி வச்சு லாக் பண்ணிடுவோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம பவர் பட்டனையும் வால்யூம் பட்டனையும் நம்ம ஃப்ரேமில் மாட்டியாச்சு. ஸோ அடுத்து பார்த்தோன்னா நம்ம ஃபோனோட மெயின் பார்ட், அதாங்க டிஸ்பிளே, மதர் போர்டெலாம் இருக்குல்ல ஒரு பார்ட்டு, அதை பார்த்தீங்கன்னா நம்ம இந்த பேக் ஃப்ரேமில் மாட்டுவோம். நம்ம ஃபோனுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக பவர் பட்டன் வால்யூம் பட்டனையும் மாட்டியாச்சு. ஸோ செக் பண்ணுறதுக்காக பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பவர் பட்டன் வச்சு ஃபோன் ஆன் பண்ணியாச்சு. அடுத்து வால்யூம் பட்டன் பார்த்தீங்கன்னா செக் பண்ணணும். வால்யூம் டவுன் ஒர்க் ஆகுது, வால்யூம் அப்போ ஒர்க் ஆகுது. பவர் பட்டன் பார்த்தீங்கன்னா ஆஃப் பண்ணால் ஆஃப் ஆகுது, ஆன் பண்ணால் ஆன் ஆகுது. ஸோ ஃபோனை சுற்றியும் பார்த்தீங்கன்னா எந்த ஸ்க்ராட்ச் எதுவுமே பண்ணல. உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அவ்வளோதான் வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் அழுக்கிட்டு போயிருங்கப்பா. ஸோ அவ்வளோதான் வீடியோ. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பீஸ்.